வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், ஆனால் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். மேலும் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய பாமகவையும் அவர் விமர்சித்து பேசினார். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக தனி கூட்டணியில் தேர்தலை சந்திக்கிறது. தொகுதி பங்கீட்டு வேட்பாளர்களை அறிவித்த அதிமுக இன்று கூட்டணி கட்சிகள் உட்பட 40 தொகுதிகளில் போட்டியிடவும் தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் இன்று எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டனர். அப்போது அவர் பேசியது, 2 நாள் வரைக்கும் கூட்டணியில் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்த உடனே துண்டக்கானம் துணியக்கானம் என்று கூடாரத்தை கலைத்து செய்துவிட்டு வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள். ஆனால் தேமுதிக அப்படி அல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையும் உறுதியாக இருப்போம், இறுதியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கின்றேன். ஏனென்றால் அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர் என்றால் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். கொங்கு மண்டலக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள், அன்பானவர்கள், அதே போல் நம்பிக்கையும் உரியவர்கள். இதனை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். எத்தனையோ முதல்வர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பண்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் மிக கண்ணியத்தோடும் இருக்கின்ற சிறந்த உதாரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அவருடன் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும் மக்கள் அத்தனை பேரும் நாட்டுக்கு சிறந்த உதாரணங்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி செல்கின்றார்கள். இதனால் தான் சொல்கிறேன், கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்போம். தவிர ரவுடி கொள்ளைகள் நாங்கள் துணை நிற்க மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், ஆனால் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை. இதனால் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது உறுதியளித்தோம். அப்போது என்ன ஆனாலும் இறுதி வரை உங்களுடன் இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். அதேபோல் உறுதியாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து இருக்கின்றோம். இந்த தேர்தலில் மட்டுமில்லை, 2026 தேர்தலிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். இவ்வாறு அவர் கூறினார். 2 நாள் வரைக்கும் கூட்டணியில் இருக்கிறோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்டக்கானம் துணியக்கானம் என்று உதாரணத்தை கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டார். ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம், இறுதியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொன்னேன். ஏன்னா இது அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவருடைய அமைச்சர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள், கொங்கு மண்டலக்காரர்கள், மரியாதை மிக்கவர்கள், அன்பானவர்கள், அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டியிருக்காரு. ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையில் இதை நாங்கள் கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் மிக கண்ணியமாக இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் என்பதை இந்த கூட்டத்தில் நான் பெருமையோடு அதை பற்றி நான் சொல்றேன். அவர் கூட இருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு சிறந்த உதாரணங்களாக புரட்சித் தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் சொல்றேன், கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்போம். ரவுடி சட்டமோ கொலைக்கோ நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசமானும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அதனால அண்ணனுக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதியளித்தோம். என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம், இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன். அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்னைக்கும் இந்த கூட்டணி தொடரும். அதிமுக அலுவலகத்தில் நடந்தபோதே நான் சொன்னேன், 2024 வரப்போகின்ற டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, 2024 வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி, இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில்